வெல்கம் பேக் டு திவ்யா சிஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டோட ஒரு டாபிக்கோட தான் வந்திருக்கேன். ஸோ எஸ், பிரெக்னன்சி தாங்க இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு அந்த டாபிக் தான் வருது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி. ஸோ நிறைய கேட்குறீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்தும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஸோ நட்ஸ் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப நல்லது. யார் சாப்பிட்டாலுமே நட்ஸ் வந்து குழந்தைங்க இல்லை யார் வேணாலும் ஆண் பெண் யார் வேணாலும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து பிரெக்னன்சி டைம் இல்லைங்க, பிரெக்னன்ட் ஆகிறதுக்காக என்னென்ன நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், டாப் 5 வந்து நான் சொல்றேன். நான் வந்து ஃபாலோ பண்ணதையும் நான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ டாப் 5 நட்ஸ், அதாவது என்னன்னா ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் நட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், அயன், இதெல்லாம் நிறைய இருக்க நட்ஸ் எது சாப்பிடலாம், எது சாப்பிட்டா சீக்கிரமா கன்சீவ் ஆகலாம், என்ன நட்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் திவ்யா சிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும், வீடியோஸ் மிஸ் ஆகாது. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல நான் முதல் சொல்ல போறது பைன் நட்ஸ் பத்தி. ஸோ பைன் நட்ஸ், இப்போ நட்ஸ் எல்லாம் நான் சொல்ல மேல இமேஜ்லயும் கொடுக்குறேன். அண்ட் தென் அமேசான்ல ஏதாவது லிங்க் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த பைன் நட்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் வைட்டமின் இ அண்ட் அமினோ ஆசிட்ஸ் கால்ட் எல்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்க. பிகாஸ் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப லாங் வீடியோவா போயிடும். ஸோ இம்ப்ளான்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவும் இந்த பைன் நட்ஸ் வந்து. ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யூட்ரஸ் வால் இருக்குங்க. யூட்ரன் வால் வந்து திக்கன் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு திக்கன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த செயின் லிங்க் பார்க்க போனா. ஸோ வந்து பைன் நட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஆனால் 100 கிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபாய்க்கு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சாலட்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது நீங்க எல்லாரும் கேட்டீங்க, அக்கா 2 தடவை உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிட்டு எப்படி வந்து ஒரு ஹெல்த்தி பேபியை நீங்க வந்து டெலிவரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்கறது இது மட்டும்தான். ஸோ அதனால சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸும் கொஞ்சம் எடுத்து அப்படியே உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேசில் நட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேசில் நட்ல வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்கு. அண்ட் ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், ரிச் ஃபேட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. என்னது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றீங்க, அது என்ன அப்படின்னு கேட்காதீங்க, நான் இப்ப சொல்றேன். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த நட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லா நட்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நான் பிரெக்னன்சிக்கு ரிலேட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும்னா, உங்களோட பாடியில இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு உங்களோட கரு முட்டைய டேமேஜ் ஆகாம நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இது வந்து உங்களுக்கு உதவுது. ஓகே, ஸோ அதனால இந்த பிரேசில் நட்ஸ்ல அது எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஒரு நாளைக்கு ரெண்டு நட்டு சாப்பிட்டா போதுங்க, 2 நட் போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா ஹெல்த்தியான பேபி கிடைக்கும், ஹெல்த்தியான எக்கும் உருவாகும். ஓகே, இந்த பிரேசில் நட்டில் செலீனியம் அப்படிங்கிற மினரல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஹெல்த்தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு வந்து ரொம்பவே உதவுங்க. அதே மாதிரி இந்த செலீனியம் டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கும்போது மிஸ்கேரேஜஸ் வந்து அதிகமாகும். இது சாப்பிடும்போது அது தவிர்க்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட். எல்லாருக்குமே தெரியும் கேஷ்யூ நட் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா சாப்பிடுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் எடுத்துக்கணும், பிளேட் நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 அந்த மாதிரி நட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்க நட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 2 அப்படி சாப்பிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப ஹெல்த்தியா நீங்க வந்து கருமுட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியா உருவாகும். நீங்க ஒரு ஹெல்த்தி பேபியை வந்து பெத்தெடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க எல்லாரும் கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஸோ அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிரெக்னன்சி ட்ரை பண்றாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூணாவது நட் நான் கேஷ்யூ நட் சொன்னேன். அதுல வந்து அயன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, ரிச் இன் அயன். அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்கன்னா வால்நட். ஸோ கேஷ்யூ நட், வால்நட் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். வால்நட்டை பத்தி நமக்கு நிறையவே தெரியும். ஸோ அது பிரெயின் ஷேப்லேயே இருக்கும். நம்ம வந்து கிட்ஸுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் ப்ரெக்னன்சி டைம்லையும் சாப்பிடலாம். ப்ரெக்னன்சிக்கு ஹெல்த் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்காகவும் சாப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த வால்நட்லையும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கு. மெயினா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம், உங்களோட ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த நட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, மேக்கடேமியா நட்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லையுமே கிடைக்குது. ரொம்ப வந்து நீங்கள் அப்படின்னா என்ன, நிஜமா தமிழ்ல இல்லை, மேக்கடேமியா நட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த பைன் நட், மேக்கடேமியா நட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாலட் கூட சாப்பிடலாம். ஸோ அது தனியாக நான் கண்டிப்பாக வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஒரு மீல் பிளான் மாதிரி எடுத்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. சோ இது வந்து திஸ் இஸ் a secret. ஆக்சுவலி நான் சீக்ரெட்டையே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அத்தனை பேர் எனக்கு மெயில் பண்றீங்க. ஏன்னா என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வந்து எனக்கு 2 டைம் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு குழந்தை, அதுவும் பிசிஓடி இருந்து. ஸோ இதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த நட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அமேசான் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ லிங்க் வந்து நான் செக் பண்ணி பாக்குறேங்க, இருந்தா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். ஓகே, அண்ட் அகைன் நான் சொல்றேன், நிறைய நீங்க சாப்பிட வேண்டாம். ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு 6 மந்த் வரும். ஜஸ்ட் ஒரு 200 கிராம் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா டெய்லியும் ஒன்னொன்னுல 2 சாப்பிட்டா போதும். அதிகமா எப்போ எந்த விஷயமே அதிகமா எடுத்துக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது மெடிசனா இருந்தாலுமே நீங்க நல்லதுதான் சாப்பிடுறீங்க. ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் அதை எடுத்துக்கணும். மேக்கடாமியா நட்ஸுக்கும் இந்த வால்நட்டுக்கும் நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். இந்த 2 நட்ஸ்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா 100 கிராம்ஸ் இப்போ மேக்கடாமியா நட்ஸுக்கு சாப்பிட்டா 150 மில்லி கிராம்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதே நீங்க வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் வால்நட் சாப்பிட்டா 1500 மில்லி கிராம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ கம்பேரிசன் சொல்லிட்டேன். ஸோ எது பெட்டர்னு உங்களுக்கே தெரியும். இதுல 10 சாப்பிடுறதும், அதாவது மேக்கடாமியா நட்ல 10 சாப்பிடுறதும், இந்த வால்நட்ல 2 சாப்பிடுறோம், 2 ஈக்குவல். ஸோ வந்து 1500 மில்லி கிராம்ஸ் இருக்கு இந்த 100 கிராம்ஸ் ஆஃப் வால்நட்க்கு. வால்நட் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. பட் அதுல ஸ்மூதிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன்னா அதுல 1 2 போட்டு சாப்பிட்டா அது டேஸ்டே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பிரெக்னன்ட் டைம்ல சாப்பிடுறது ரொம்ப நல்லது, பேபிக்கும் நல்லது, குழந்தைங்களா இருந்தாலும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நட் சும்மா ஒரு சின்ன இவ்வளோ பீஸ், ஒரு சின்ன பீஸ் டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த சின்ன ஒரு வால்நட்ல. குழந்தைங்களுக்குமே பிடிக்காது, ஸ்மூதி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த பிரெக்னன்சிக்கு இப்போ ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பைன் நட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஆக்சுவலி நான் வந்து சாலட்ல கொஞ்சம் போட்டு நான் வந்து சாப்பிடுவேன். நான் வந்து ஒரு 2 பிரெக்னன்சி ரொட்டீன் வந்து போட்டிருக்கேன் வீடியோ விளாக்ஸ். பட் நிறைய வந்து நான் விளாக்ஸ் வந்து போட்டதில்லை. பட் நீங்க கேட்டிருக்கீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணீங்க அக்கா அப்படின்னு கேட்டனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வித் ஆல் த ரிசர்ச்சஸ் அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. அண்ட் தென் ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், பிசிஓடி இருக்கவங்க சாப்பிடலாமா, இவங்க சாப்பிடலாமா, அவங்க சாப்பிடலாமா, அப்படியெல்லாம் இல்லை, மேல் சாப்பிடலாமா, ஃபீமேல் சாப்பிடலாமா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பீங்க. இதுக்கெல்லாம் பதில் இப்பவே சொல்லிடுறேன், எல்லாரும் சாப்பிடலாம். ஸோ ஓகே, ஸோ குழந்தைங்க சாப்பிடலாம், ஆண் பெண் எல்லாரும் சாப்பிடலாம். ப்ரெக்னன்சிக்கு நான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சில டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும், பாடியில் ஒன்றுமே இல்லை, அப்போவே நீங்கள் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்கலாம். ஸோ அதனால கூட நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க.
ஊட்டச்சத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஃபுட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ என்னென்னலாம் சாப்பிடலாங்கிறது இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன் தனித்தனியா. பட் இது வந்து நான் நட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க அலட்சியமா மட்டும் எடுத்துடாதீங்க. ஸோ இந்த நான் சொல்ற இந்த ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அது திருப்பி உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து பதிகிற மாதிரி சொல்றேன். ஸோ நீங்க கூட நிறைய பேத்துக்கு வந்து சொல்லலாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட சொல்லலாம். இப்ப 4 பேர் வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க கூட இந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்களும் கூட சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோல. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்கு, திவ்யா ஸ்ரீஜி பேரண்டிங் டிப்ஸ் சேனல். இது வந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பிளஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் வந்து பின் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க போய் நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து பாருங்க. அதுல வந்து என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னா பேரண்டிங் டிப்ஸ்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சைல்ட் கேர் கம்ப்ளீட் A to Z சைல்ட் கேர் அண்ட் தென் பிரெக்னன்சி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து அதுல போட்டிருக்கோம். நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், இனிமேலும் பண்ண போறேன். ஸோ நிறைய வந்து நான் அந்த 2 டாபிக்ஸ் தவிர வேற எதுவுமே அந்த சேனல்ல வந்து இருக்க போறது இல்ல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல மீட் பண்ணேன்.